Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1055 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த குயின் நம்ம சஞ்சியை அட்டாக் பண்றேன்னு கத்திய வச்சு ஓங்கி ஒரே போட்டான்ல, அவனுக்கு ஏதாச்சும் ஆகுன்னு பார்த்தா கத்தி துண்டாயி கண்ணா பின்னான்னு செதறிடுச்சு. இப்படி ஒரு சம்பவம் ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. எல்லாம் மிரண்டுட்டானுங்க. அது கழுத்து தானா இல்ல வேற ஏதாச்சான்னு. ஒரு கழுத்தை வச்சு எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஸ்வாட பிரேக் பண்ண முடியும்? கலர் ஆஃப் ஃபார்ம்ஸ் அது இதுன்னு என்ன ட்ரை பண்ணாலும் அது வேலைக்கு ஆகாது. சொல்ல போனா அவன் ஹாக்கி பவருமே அந்த டைம் யூஸ் பண்ணல. உடனே குயினுக்கு தெரிஞ்சு போச்சு, டெஃபினட்டா இது ஜெர்மாவோட சயின்டிபிக் டெக்னாலஜி தான். உடனே வேற மாதிரி சூப்பரா இருக்குதுன்னு பயங்கரமா பாராட்டி தள்ளுவான். அப்ப அவன் சஞ்சியோட வாய் பாத்தீங்கன்னா லைட்டா கோணியும். ஏன்னா பயங்கரமா கத்தி வச்சு அட்டாக் பண்ணிருக்கான். ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லன்னா எப்படி லைட்டா கோணிதான் இருக்கும். அதையும் இழுத்து கட்டக்கு முட்டக்குன்னு மாட்டி சரி பண்ணிடுவான். உடனே குயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வாவ் சூப்பர், உன் பாடி மாடிஃபை பண்ணதான். ஜட்ஜ் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது நம்ம பையன் ஹியூமன் எக்ஸோஸ்கெலிட்டன் பயலுக்கு ஹீலிங் எபிலிட்டி தாறுமாறா இருக்கும். பிசிக்கல் ஸ்ட்ரென்த் சொல்லவே தேவையில்லை. அதுக்கப்புறம் அவனோட ஹார்ட் தான். என்ன சம்பவம் நடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து வந்தாலும் சரி, ஐஸ வச்ச மாதிரி சில்லுன்னு கூலா இருக்கும். உடனே நம்ம சஞ்சய்க்கு பாத்தீங்கன்னா தூக்கி வாரி போடும். என்னன்னா அவன் அண்ணன் தம்பிங்க அப்படித்தானே இருப்பானுங்க. ஒருத்தி ஒழுங்கா குக் பண்ணல, அதுக்காண்டி அவ சமைச்ச சாப்பாடோட வச்சு அடிச்சிருப்பானுங்க. நல்ல வேலை சஞ்சய் இருந்ததுனால காப்பாத்திட்டான். அந்த அளவுக்கு கொடூரமான முரட்டு பயலுக. அப்படி இருக்கும்போது அதே மாதிரி நானும் ஆயிடுவனும்னு அவனுக்கு பயம். ஏன்னா அதுக்கப்புறம் கூட அந்த பொண்ணுன்னு பார்க்காம அடிச்சு மட்டை பண்ணிருப்பாங்களே. இவனுங்க மாதிரி 1-2 பேர்னா பரவாயில்ல, ஒரு பெரிய ஆர்மியவே இதே மாதிரி உருவாக்கி வச்சிருக்கானுங்க. அவனுக்கு எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க. அண்ட் இவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே பண்ணுவானுங்க. செல்ஃபிஷ்னஸ் அது இதுன்னு எதுவும் இருக்காது. இப்ப போய் சாவுடான்னு சொன்னா செத்துருவான். அதுல எத்தனை பேர் சாகுறாங்களோ அவங்க சாக அடுத்தடுத்து ரீஸ்டாக் பண்ணிட்டே இருப்பானுங்க. மொத்தத்துல இவனுங்க மனுஷன் உயிராவே மதிக்கல. எல்லாத்தையுமே ஒரு சோல்ஜர்ஸாவும் சொன்னதை கேட்டு நடக்கிற ஒரு ரோபோட்ஸ் மாதிரியும் தான் நடத்துவானுங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நானும் அவனுங்கள மாதிரி மான்ஸ்டர் ஆக விரும்பல. கண்டிப்பா நான் அப்படி இருக்க மாட்டேன்பா. குயின் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம இல்ல நீ மான்ஸ்டர் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. வெல்கம் டு த மான்ஸ்டர் வேர்ல்டு. நம்ம எல்லாம் இனிமேட்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணுன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னா அட்டாக் பண்ணுவானா? இரு என்ன கொஞ்சம் யோசிக்க விடுறான்னு சொன்னா அதெல்லாம் அவன் கேட்கற மாதிரியே இல்ல. அவன் பாடி ஏன் இப்படி மாறிடுச்சு, அவனுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி அவனுக்கே ஒண்ணும் புரியல. கொஞ்சம் டைம் கொடுத்தா தானே யோசிக்க முடியும். அவனுக்கு ஒரு டவுட், ஒருவேளை அந்த சூட்டை போட்டான்ல அதனால இந்த மாதிரி அவன் மாறிட்டானோன்னு. அதை வேற ஓவரா யூஸ் பண்ணிட்டான். ஐயோ இதுக்கப்புறம் நானும் அவனுங்கள மாதிரி இதயம் இல்லாத ஒரு கிறுக்கனா மாறிடுவானா? என்ன ஆக போகுதுன்னு தெரியலையேன்னு புலம்பிக்கிட்டே ஓடுவான். இங்க சாப்பர் பார்த்துட்டு இவன் என்ன வித்தியாசமா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவனுக்கும் ஒண்ணும் புரியல. அப்ப சில அல்லக்கைங்க என்ன பட்டானுங்க, பேசாம இவனை நம்ம போட்டு தள்ளிடலாம், குயின் அதுக்காக தானே கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காரு, நம்ம அவனை சுட்டு தள்ளோம்னா நமக்கு பாராட்டு மலை குமியுன்னு சொல்லிட்டு 3 பேரும் கண்ணா பின்னான்னு முதுகுல சுடுவானுங்க. ஸ்ட்ரெயிட்டா போய் அவன் மேலதான் படும். எந்த ஒரு புல்லட்டுமே மிஸ் ஆகல. அம்பிட்டுதான் சந்தோஷம் தாங்க முடியல. இதோட அவன் கதை முடிஞ்சதுன்னு. ஆனா புல்லட்ஸ் பட்டுமே அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது. லூசு பாயலாம், ஏன்டா அப்படி சுட்டீங்க வலிக்குதும்பா. மொத்தத்துல இப்ப நம்ம பையன் ஒரு எக்ஸோஸ்கெலிட்டன். குயினுக்கு எப்படியாச்சு அவன் சூட்டை போட்டு அதுக்கப்புறம் அவன் கூட சண்டை பண்ணும். அதனால போடுன்னு விடவே மாட்டான். ஜெர்மாவோட சயின்டிபிக் டெக்னாலஜி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவனுக்கு அவ்வளவு ஆசை. அவன் அப்படி போட்டானாதான் குயினை செதறதாங்க மாதிரி செதச்சிருவானே. சஞ்சய் கத்திட்டே ஓடுவான், என்னையும் அவனுங்களையும் ஒண்ணு சேர்த்து பேசாத, அவனுங்க எல்லாம் காவாலி பயிலுக, நான் அவனுங்கள மாதிரி எல்லாம் இல்லன்னு. சோ இப்படியே இங்க பயங்கரமா கலவரம் போயிட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணி கேவ் சாம்பரை காட்டுறாங்க. அங்கதான் ட்ரேக் எல்லாத்தையுமே பொழந்து கட்டிட்டு இருக்கான். கூடவே அந்த அப்பு எரும மாட்டு பாயிலும் அங்கதான் இருக்கான். அவனுக்கு இப்ப ட்ரேக்க பத்தி எல்லா விஷயமும் நல்லா தெரிஞ்சு போச்சு. மெயினா அவன் நேவியோட ஸ்பைன்னு. ஆனா இப்ப அவனுக்கு அதெல்லாம் மேட்டர் இல்ல. நீ இப்ப என்னதான் கைடோவை காலி பண்ணுன்னு நினைச்சாலுமே கடைசியில ஜெயிக்கிறது அவன் தான். ஆனா அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரு வின்னரா இருந்தாலும் உன்னைய காலி பண்றது கன்ஃபார்மா உறுதியும்பா. என்ன இவ்வளவு வாய் பேசிட்டு இருக்கான் என்னன்னு பார்த்தா இன்னுமே நாங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குடான்னு சொல்லுவானா? ஏன்னு பார்த்தா ஒரு 3 மும்மூர்த்திகள் உட்கார்ந்து இருப்பானுங்க பெரிய சைஸ்ல. இவங்க 3 பேருமே பயங்கரமான ஜெயன்ட்ஸுங்க. இவங்களோட பவர் சாதாரண பவர் இல்ல. எவன் குறுக்க வந்தாலும் ஒரே அடியில நசுக்கிடுவானுங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்க. என்ன மூஞ்சி மட்டும் கொஞ்சம் கொடூரமா இருக்கும். இவன் பேரு ஜனக்கி, இவன் பேரு ஃபுகா, அடுத்து இருக்கானே இவன் பேரு இன்பி. இவனுங்களுமே நம்பர்ஸ சேர்ந்தவனுங்க தான். நீ வேணும்னா இப்ப ஏன் கூட சேர்ந்துக்க, அதுக்கப்புறம் வேணா நம்ம கைடோவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவங்கள ஈஸியா தோக்கடிச்சிடலாம் அப்படின்ட்டு இவன் ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருக்கான். ஆல்ரெடி இவனை நம்பி ஏமாந்து இருக்காங்க. இனிமேட்டு ட்ரேக் இவனை நம்புவானா? ஏண்டா வெண்ண யார வேணாலும் நம்புவேன், ஆனா உன்னை போய் நம்புவானா? நீ சரியான அயோக்கிய பயடா அப்படி இப்படின்னு நீ தாண்டா ஏமாத்துக்காரன். நான் இப்ப சொல்றதுனால உனக்கு தான் பெனிஃபிட் இருக்குது. நீ பேசாம ஏன் கூட வந்து சேர்ந்துரு. இந்த சான்ஸ் உனக்கு மறுபடியும் கிடைக்காது. கிடைக்கும் போதே ஒழுங்கா யூஸ் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை மைண்ட் வாஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ட்ரேக் அதுக்கெல்லாம் அசர மாட்டான். என்ன ஆக போதோ பாப்போம். அப்படியே கட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் செகண்ட் ஃப்ளோருக்கும் நடுவுல இருக்க ஸ்டேர் கேஸ
காட்டுறாங்க. அங்கதான் பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இவங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்ல. இவங்க கூட சேஃப்டிக்கு இந்த கூட்டமும் வந்துட்டு தான் இருக்காங்க. அவனுக்கு பாத்தீங்கன்னா எப்படியோ கொமச்சியாவை ரெஸ்கியூ பண்ணிட்டானுங்க. அவளதான் ஒட்டமாக்கு செம ஹாப்பி. அவ வேற ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவனுக்கு சந்தோஷம். ஏன்னா அவளைத்தானே இவங்களோட மாஸ்டரா பாக்குறானுங்க. சரின்ட்டு படிக்கட்டுல பொறுமையா இறங்கும் போது அங்க சுத்தி பாத்தீங்கன்னா தீ நிரம்பி வலிஞ்சுட்டு இருக்குது. அதனால பார்த்து பக்குவமா வாங்கன்னு பொறுமையா வந்துட்டு இருக்கும் போது அந்த கெசலுங்கிறவன் எதையோ பார்த்து பயந்துருவான். பார்த்தா கிண்ணுதான் வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்து ஐயோ பேய் பேய் பேயின்னு கத்திட்டு ஓடுவான். அவன் மட்டும் தான் பயந்து ஓடுறான்னு பார்த்தா நம்ம ஆளுகளுமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, கின்னோட பாதி பாடி மட்டும் ஓடிட்டு இருக்குது. இதே மாதிரி தானே இவனை பங்காசால பார்த்து கண்டுபிடிச்சானுங்க. மறுபடியும் இந்த நிலைமையான சொல்லிட்டு உசோப்பு பிடிச்ச அமைக்கி அமைதியாடுறான்னு எவ்வளவோ முக்குவான். முடியல. இது ஹியூமன் தானா இல்ல கோஸ்டான்னு சொல்லி இவங்களுக்குமே டவுட். அப்புறம் நான் உசோப்பு கொஞ்சம் சைலண்டா இருறா அப்படின்ட்டு கைய வச்சு பார்த்தா ஏகப்பட்ட பிளட். இப்ப மேட்டர் என்னன்னா இவங்க என்னதான் பேசினாலும் அவனுக்கு புரிய போறது இல்ல. ஏன்னா அவன்கிட்ட இருக்கிறது கால் மட்டும் தான், பாடி இல்ல, சாரி காது இல்ல. அதனால இப்படியே தான் சுத்திட்டு திரிவான். பேசாம நம்ம இவனை கட்டி போட்டு வைக்கிறதான் பெஸ்ட் அப்படிங்கறனால புடிச்சு கட்டிட்டு இருப்பான். சரி எப்படி இப்படி பேசுறான்னு கேட்டா அந்த பாம் சவுண்ட் வச்சு பேசுறான். இது அவனோட தனி திறமைன்னு வேற சொல்லுவான். கால கொடுமையப்பா. சரி இப்ப கண்ணா பின்னாந்து குதிச்சிட்டு இருக்கான்ல, இவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க தான் சொல்லி ஆகணும். அதனால அந்த கிரசன் மூன் சிம்பலை அவன் பட்டக்ஸ்ல வரைஞ்சு காட்டுவாங்க. சரி ரைட்னு சொல்லிட்டு அவனும் சைலண்ட் ஆகி அவன் நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லுவான். நாங்க இந்த மாதிரி கைடோ கிட்ட சண்டை போட்டு கடைசியில நாங்க தோத்துட்டோம். இன்னும் நம்மளோட ஃப்ரெண்டு ஒக்கிக்கும் அங்கதான் இருக்கா, மூச்சு விட்டுட்டு தான் இருக்கா, அவ உயிர் இன்னும் போகல. சுத்தி எல்லா இடமும் பயங்கரமா எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. எப்படியாச்சும் அவளை காப்பாத்துங்க. சரி ரைட்னு சொல்லிட்டு உசோப்பு இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன், நீங்க தப்பிச்சு போங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜிராஃபி மேல கின்னோட பாதி பாடியை ஒட்டி வச்சுட்டு வேகமா அந்த இடத்துக்கு கிளம்பிடுவானுங்க. அண்ட் அவன் இந்த இடத்த சேர்ந்தவன் தானே, அவனுக்கு எங்க போகணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அதனால சட்டு புட்டுன்னு போய் காப்பாத்திடலாம், எந்த ஒரு கவலையும் வேண்டாம்னு சொல்லிட்டு செம வேகமா போயிட்டு இருக்காங்க. சரி இதுக்கப்புறம் ஒக்கிக்கோவையும் கிண்ணையும் பத்திரமா காப்பாத்தினாங்களா, எதுக்கு இவன் பாடி இப்படி தனியா பிரிஞ்சு வந்துச்சு, அங்க சஞ்சு இதுக்கப்புறம் எப்படி மரண மாசா சண்டை போட போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.